பாருங்கள், இது வந்து இட்லி ஃப்ரைங்க. அது எப்படி செய்யறதாங்க இப்போ பார்க்க போகிறோம் நம்ம. நண்பர்களுக்கு வணக்கம். ஒன்றும் இல்லைங்க, இட்லி மீந்து போச்சு காலையில். அது இட்லி ஃப்ரை தாங்க இப்போ நம்ம பண்ண போகிறோம். எண்ணெய் காஞ்சிருச்சு, சோம்பு போட்டிருக்கேங்க, பட்டை 2, ஏலக்காய் 1 போடுறேங்க. இப்போ வந்து பட்டை நல்லா வந்து அந்த சாறு வந்து இதில் வந்து பட்டையும் ஏலக்காயும் போட்ட பின்னாடி வெங்காயம் போடலாங்க. வெங்காயத்தை இது வதங்கின உடனே பச்சை மிளகாய் போடலாங்க. நம்ம ஓரளவுக்கு வெங்காயம் வதங்கியிருக்குங்க. இப்போ நம்ம பச்சை மிளகாய் போட்டுக்கலாங்க. பாருங்கள், பச்சை மிளகாய் 2 கீரி வச்சுருக்கேன். நான் 2 வெங்காயம் எடுத்திருக்கேங்க. கொஞ்சமாக வந்து புதினாங்க. நல்லா வதங்கட்டுங்க. வெங்காயம் வந்துட்டு பாதி வதங்கிடுச்சுங்க. இந்த காய்கறியெல்லாம் வேகும் இல்லைங்களா, அந்த அளவுக்கு வெந்திருக்குங்க. இப்போ நம்ம இஞ்சி பூண்டை வந்து திருவி வச்சுருக்கோங்க, அதை போடலாங்க. ஃபஸ்ட்டு வந்து இஞ்சி போட்டுக்கலாங்க. பாருங்கள், இஞ்சி, அப்புறம் வந்து பூண்டுங்க. பாருங்கள், போட்டு நல்லா. இப்போ நம்ம தக்காளி போட்டுக்கலாங்க. ஒரு 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்குங்க. எத்தனை இட்லிக்குன்னா 10 இட்லிக்குங்க. கலந்து விட்டுக்கலாங்க. நல்லா தக்காளி நல்லா வதங்கி எண்ணெய் மேலே வரட்டுங்க. மஞ்சள் தூள் போட்டுட்டோங்க. உப்பு போட போகிறேங்க. நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வேணும்னா ஒரு ஸ்பூன் இல்லை ஒரு 2 ஸ்பூன் தண்ணி விட்டுக்கலாங்க. பாருங்கள், எல்லாம் பிரிஞ்சு வந்துச்சு. இந்த நேரத்தில் வந்து நம்ம கொத்தமல்லி பவுடரு, சீரக பவுட்ரு, சோம்பு பவுடரு, கரம் மசாலா கூட போட்டுக்கலாங்க. நம்ம கொஞ்சம் மிளகாத்தூளுங்க. பாருங்கள், நல்ல எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்திருக்கு. இந்த டைத்தில் வந்து நம்ம கொத்தமல்லி பவுடரு, கரம் மசாலா, சோம்புத்தூள், சீரகத்தூள் எல்லாமே போட்டுக்கலாங்க. பெப்பர் பவுடர் லாஸ்ட்டாக போட்டுக்கலாங்க. எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், லைட்டாக பெப்பர் பொடி போட்டிருக்கேன். ஒரு 2 ட்ராப்ஸ் மட்டும் லெமனுங்க. பாருங்கள், லெமன். பாருங்கள், நல்லா ரெடி ஆகிடுச்சுங்க இட்லி ஃப்ரை. பாருங்கள், பார்த்தீங்களா. நீங்கள் இட்லி மீந்து போச்சுன்னா இட்லி உப்புமாவும் செய்யலாங்க. அதோடு இதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அனைவருக்கும் நன்றிங்க. நீங்கள் இதை அப்படியே கூட சாப்பிட்லாங்க, இல்லைன்னா சட்னியும் செஞ்சுக்கலாமோ. நாங்கள் ரொம்ப நல்லா இருக்குங்க. செஞ்சு பாருங்கள். தேங்க்யூங்க.